ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா நல்லான்றது கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை மாதிரி தட்டிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த மீடியா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மேலே காலிசோ பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம பண்ணுங்க பாருங்க, இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ பொறுமையாக பார்த்து வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் பாதிக்குள்ளே வந்து பண்ணாக்க QR இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அதை கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் பார்த்து இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு இன்புட் பண்ண தெரியலனாக்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக நீங்கள் இன்புட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நாம அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோகும். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டபிள்யூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலெக்டர் கொடுத்து இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த ஃப்ரேமில் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். இதுக்காக தான் நான் 4:5 வந்து பண்ண கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கிரே கலர் இருக்கா, இதில் 1 பண்ணால் இப்போ நான் ஆரஞ்சு கலரில் எப்படி பிக் ஆட் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே இந்த கிரே கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அது என்னன்னாக்க ஒரு 2-3 நாள் என்னால் வீடியோ போட முடியல ரெகுலராக, 2-3 நாள் இல்லை, ஒரு 3 to 4 months முடியல. ஸோ ஒரு 2 months வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஒர்க்குனால என்னால் போட முடியல. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த இயர்லேருந்து ஸோ எடிட்டில் என்னன்னு தெரில, மைண்டு கொஞ்சம் இது டிஸ்டர்ப் ஆகுது அப்பப்போ. இன்ட்ரெஸ்டால இருக்குது, பட் என்னன்னு தெரில, இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணாக்க வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வந்து பண்ணாக்க வீடியோ போட முடியல. ஸோ ஏன் சொல்கிறேன்னாக்க நிறைய பேர் வந்து பண்ணாக்க வீடியோ பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும் அப்படியே நிற்குது, ஏற மாட்டேங்குது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வந்து பண்ணாக்க ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா நம்ம இவ்வளோ போடுறோங்க, எஃபெக்ட் போடுறோங்க, ஸோ ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குன்ற போது உங்களுக்கே தெரியும், புரியுதில்ல? ஸோ அதனால தான் வந்து பண்ணாக்க அதாலும் இருக்கலாம், பட் அது இல்லாமல் என்னுடைய லைஃபு ரொம்ப 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 பேடு. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணிங்கனாக்கா அதிலிருந்து கொஞ்சம் நான் வெளியே வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க இது லாஸ்ட் இயருக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க இந்த இடத்துல பிக்குன்னு வந்து பண்ணக்கு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணிட்டு மீட்டிங் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கலை கொண்டு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க பாதி பேஸ் வந்து பண்ணாக்க தெரியுற மாதிரியும் பாதி பேஸ் தெரியாத மாதிரியும் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக் வந்து பண்ண உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டெப்ளியூ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல க்ரீன், ஆரஞ்சு, கிரே கலர் இருக்கும். இப்போ நான் முன்னாடி எப்படி பிக் ஆட் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி வந்தினாக்க இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். இதில் எப்படி நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இடகுரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆம் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குரூப் 2க்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்லேயே கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் பண்ணிங்கனாக்கா அந்த செகண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இதே சேமத்தில் தேர்ட்லேயே வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலி அந்த டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அது கரெக்டாக 6.02 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் அதை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பட்டர்ஃப்ளை வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது கொஞ்சம் லிஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். மோட்ஸில் போயிட்டு இது கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கலாம். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஆடாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 7.06 செகண்ட் வந்து கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 8 செகண்டில் ஒரு டாட் மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருவோம். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு மேனேஜ் ஸ்னாடிக் சேஞ்ச் போயிட்டேன். இது வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அடைச்சா நெக்ஸ்ட் எங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே.